ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி தேன்குழல் முறுக்கு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1/2 கிலோ முறுக்கு மாவு எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு ப்ரிப்ரேஷன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ முறுக்கு மாவில் 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு ஆட் பண்ண பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ண பிறகு நான் கட்டி பெருங்காயம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு நீங்கள் வாட்டரில் ஊற வச்சும் போடலாம், இல்லைன்னா பெருங்காய ஊற வச்சுருக்கலாம் அந்த வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்லைனா மாவு மேலேயும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அடுத்தது மெல்டட் பட்டர் 50 கிராம் இருக்குது. அதையும் நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு தேங்காய் பால் 1/2 கிலோ மாவுக்கு நான் 750 ml தேங்காய் பால் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்ச பிறகு மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இந்த இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு மாவு நல்லா பிரிய வரும். பியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அச்சில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும், அச்சில் ஒட்டாது. நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஃபில் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோடனே. அடுத்து மாவு ப்ரிப்ரேஷன் எப்படின்னு சொல்கிறேன். முறுக்கு மாவு ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு 1 கிலோ பச்சரிசியை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாட்டரில் நல்லா களைஞ்சி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்து நல்லா லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 50 கிராம் பொட்டுக்கடலையை நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் முறுக்கு மாவு. இந்த முறுக்கில் தேங்காய் பால் மட்டும்தான் போட்டிருக்கேன், வாட்டரை ஆட் பண்ணல. நான் இது தேங்காய் பால் போட்டும் நம்ம செய்யலாம், தேங்காய் பால் இல்லாமலும் நம்ம செய்யலாம். தேங்காய் பால் போட்டால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் பால் போடாமல் செஞ்சால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வாட்டரை ஆட் பண்ணவே இல்லை இந்த முறுக்கில். இதுதான் முறுக்கு ப்ரிப்ரேஷன், மாவு ப்ரிப்ரேஷன் எல்லாம் சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.